18ஆம் கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இப்போது இந்த நல்ல நாளில் உனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்க போகிறேன். என் வாக்கு கேட்டு முடித்த 48 மணி நேரத்தில் நிச்சயமாக நீ நினச்சது நல்லபடியாக நடந்தே தீரும். இதை யாராலும் தடுத்தவோ நிறுத்தவோ முடியாது என் தங்கமே. இந்த கருப்பசாமி சொல்கிறத ரொம்ப சாதாரணமாக நினச்சி விளையாட்டாக கடந்து போயிட வேணாம். ஏன்னா நான் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் வாக்கு கொடுப்பது கிடையாது. உனக்கு நான் வாக்கு கொடுக்குற உத்தரவாதமே கொடுக்குறேங்கிறப்ப அது எவ்வளவு பலமானது, சக்தி மிகுந்ததுன்றதை யோசிச்சு பாரு. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் இப்போது நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் நீ எதை நினச்செல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, எதுக்காக கண்ணீர் வடிக்கிறேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ கவலைப்படுறத பார்த்து என் மனசு வாடி போகுது. அதனால தான் உன் கண்ணீரை எல்லாம் போக்கி உனக்கு ஆனந்த கண்ணீரை வரவழைக்கும் விதமாக நல்ல விஷயத்தை நடத்தி தரணும்னு இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். என்னுடைய வார்த்தைகளை முழுசாக நம்பு. இப்போதெல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களான்றத குணத்தை வச்சு முடிவு செய்கிறது கிடையாது. ஒருத்தன் உதவி செஞ்சால் அவன் ஏதாவது நமக்கு காரியத்துக்கு பயன்படுவான்னு நினச்சா அவனை நல்லவன்னு சொல்கிறாங்க. இல்லை, அவனுக்கு உதவி செய்கிற அளவுக்கு சூழ்நிலை இல்லை, அவனால் நமக்கு எதுவும் நல்லது நடக்காதுன்னா அவனை கெட்டவன்னு முடிவு செஞ்சிடுறாங்க தான் இப்போது உள்ள மனிதர்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த கருப்பசாமி உன்னுடைய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி நீ நினச்சதையெல்லாம் நடத்தும்படி உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வந்திருக்கேன் என் தங்கமே. இன்னும் சரியாக 48 மணி நேரத்துக்குள்ள உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தடைகளையும் போக்கி மகிழ்ச்சியை நிரந்தரமாக உன் வசமாக ஆக்க வந்திருக்கேன். என் முன்னால் நீ நின்று கண் கலங்கும் போது என் மனசு எவ்வளவு துடிக்குதுன்னு உனக்கு தெரியாது. அதனால தான் உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் வாங்கிக்கிட்டு உனக்கு இப்போது சந்தோஷத்தை தரணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன். என் குழந்தையான நீ கண்ணீர் சிந்தவே கூடாது என் செல்லமே. உன் கர்ம வினைகளையெல்லாம் தகர்த்து உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஆணவத்தால் அறியாமையால் பல பேர் உனக்கு தப்பு செஞ்சுருக்கலாம், துரோகம் செஞ்சுருக்கலாம், தவறு செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போது நான் உனக்காக வந்துட்டேன் இல்லையா? இனி எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு. எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பையும் வேலைகளையும் நான் பார்த்துக்கிறேன். எப்போதுமே உன் வாழ்க்கை உன்னுடையது நீ நினைக்கும் போது தான் அது எல்லாமே உனக்கு கஷ்டமாக கை வச்சுக்கிறதுக்கும் காப்பாற்றிக்கிறதுக்கும் மிகப்பெரிய பாரமாக இருக்கும். அதற்கு பதிலாக உன் வாழ்க்கை ஏன் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டினா எந்த விஷயம் எப்படி நடக்குமோன்ற கவலையோ பயமோ உனக்கு வராதல்லவா? உன் உடம்புல உன்னை கஷ்டப்படுத்துகிற நோய் நொடிகளாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை தருகிற துன்பம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கருப்பசாமியை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிட்டினா அது அனைத்தையுமே சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சீரமைச்சு உனக்கு முழு சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன். உன் கூட நான் இருக்கேன்றதை உணர்ந்து கொண்டாலே எந்த தீங்குமே உனக்கு நேராது. நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்க. நிச்சயமா உன் உடம்புக்கும் மனசுக்கும் சந்தோஷத்தை தரும் விதத்தில் நல்லது அனைத்தையுமே நான் செஞ்சு தர்றேன். இந்த உலகத்தில் நல்லவனாக நடிக்க எல்லாராலும் முடியும். ஆனால் நல்லவனாக வாழ்கிறதுக்கு என் பிள்ளைகளால் மட்டும்தான் முடியும். என் கருணையின் மூலமாக, என் அருளின் மூலமாக என் பிள்ளையான நீ உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொடப்போற. நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காரியமெல்லாம் இப்போது வெற்றிகரமாக விரைவாக நடக்க தான் போகுது. அதை நானே நேரில் வந்து நடத்தி தருவதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். இதுவரைக்கும் எத்தனையோ முறை என்னை பார்க்க நீ வந்திருக்க. ஆனால் உன் வாழ்க்கையில் எதுவுமே பெருசாக மாறலைன்னு தானே யோசிக்கிற. உன் கர்ம வினைகள் தீரும் வரைக்கும் நான் உன்னை என்னை நோக்கி ஆலயத்துக்கு வரவழைச்சேன். இப்போ எல்லா வினைகளும் தீர்ந்து முடிய போகுது. அப்புறம் என்ன, நீ நினச்ச விஷயங்களும் உன் எண்ணங்களும் அழகாக நடந்து முடியும் என் செல்லமே. உன் உடம்பு மனசு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் உன்னை விட்டு நீக்கி உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நானே குடியேற போகிறேன். இனி எல்லாமே உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கும். தினமும் உன் வீட்டில் இருக்கிறவங்க படுற கஷ்டத்தை எல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்காகவே எல்லா துன்பங்களையும் போக்கி உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் வந்துட்டேன். வாழ்க்கையில்
எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழ்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் என் அப்பன் கருப்பன் பார்த்துக்குவார்னு நிம்மதியாக இரு. நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? இது இப்படி நடந்துடுமோ அது அப்படி நடந்துடுமோன்ற மனக்குழப்பத்தை விட்டுட்டு நேர்மறையாக சிந்திச்சினா எல்லாமே நல்லதாக நடக்கும். சில பேருடைய மாற்றத்தாலும், சில பேர் குணம் மாறினதாலையும், சில பேர் உன்னை ஏமாத்தினதாலையும் என் அன்பு குழந்தையான நீ வலியை தாங்க முடியாமல் வேதனை அடைகிறது எனக்கு தெரியும். நீ யாரெல்லாம் முழுசாக நம்பினியோ அவர்களுடைய குணம் மாறி மனசு மாறி நம்பிக்கை துரோகம் செஞ்சது போல சில வேலைகளை செஞ்சிட்டாங்க. என்ன செய்கிறது? அவனுடைய சூழ்நிலையும் அவனுடைய கெட்ட புத்தியும் அவனுக்கு மூலமாக உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருச்சு. ஆனால் இந்த சூழ்நிலையில் உனக்கு உதவி செய்யவும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுறதுக்கும் இந்த கருப்பசாமி நான் வந்துட்டேன். இனிமே நீ தைரியமாக இரு என் தங்கமே. தப்பி தவறி கூட உனக்கு ஏமாத்திரம் கொடுத்தவங்களையும் உனக்கு துரோகம் செஞ்சவங்களையும் மறுபடியும் நம்பி போகாத. ஏன்னா தப்பு செஞ்சவன் திருந்திருப்பான்னு நீ மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நினச்சினா இன்னும் மறுபடியும் உன்னை விட வேகமாக உன்னை மிக அதிகமாக உன் மனசை உடைச்சி தூள் தூளாக்கி உனக்கு துரோகம் செஞ்சு ஏமாத்திட்டு உன்னை விட்டு போயிடுவாங்க. யார் உன்னை ஏமாற்றினாலும் துரோகம் செய்தாலும் அடுத்த முறை மீண்டும் அவனை நம்புகிற அளவுக்கு நீ ஏமாளியாக இருக்காதே. நான் உன் கூடவே தான் இருக்கேன். அது புரியாமல் நீ நிம்மதியையும் சந்தோஷத்தையும் என்னையும் சேர்த்து வெளியில் எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்க. உன் மனசுக்குள்ளே இருக்க என்ன பாரு. அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் தானாக உனக்கு கிடைக்கும். தேவையில்லாமல் கண்டதை யோசித்து குழம்பிக்கிட்டே இருக்காத. முதல்ல தைரியமாக இருக்க கற்றுக்கோ. தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளக்கூடாது. இப்போது நீ எதை நினச்சி வாழ்க்கையில் தத்தளிக்கிற, தவிக்கிற, துடிக்கிறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தானே என் இரு கரம் கொண்டு உன்னை இருக்க பிடித்து காப்பாற்றுவதற்காக உன்னை தேடி வந்தேன். இனி எல்லாமே மாறப்போகுது. நீ எதுக்காகவும் கலங்க வேணாம். உன் வாழ்க்கையில் யார் வந்தாலும் போனாலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன்னை ஒதுக்குனவங்க முன்பாகவே உன் மதிப்பை உயர்த்தி காட்டுவேன் என் செல்லமே. நீ எப்போவுமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையே பெருசாக நினச்சிக்கிட்டே இருக்காத. ஏன்னா கஷ்டங்களை நினச்சினா அது இன்னும் உனக்கு கவலையை தான் கொடுக்கும். அதற்கு பதிலாக கஷ்டங்களை தாண்டி என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நீ நம்புனினா உன் வாசலில் நான் வந்து நிற்பேன். என்னதான் நான் உனக்கு கடுமையான சோதனைகளை கொடுத்தாலும் என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் பல மடங்கு உயர்ந்து தான் வச்சிருக்க. அதன் கைமாறாக தானே இப்போது உன் ஆசைகளையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு வரணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை விட்டு போன உறவுகளை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். எப்போதுமே உன் இலக்கை அடைவதில் மட்டும் குறியாக இரு. உன்னுடைய இலக்கில் உன்னை வெற்றி பெற வைக்க நான் இருக்கேன். உன்னை விட்டு போனவங்கெல்லாம் தானாக உன்னை தேடி வரும்படியும் என்னால் செய்ய முடியும். கல்யாண விஷயம் அது இது குழந்தைன்னு எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டினா எல்லாத்தையுமே நல்ல முறையில் நான் உனக்கு நடத்தி முடிச்சிடுறேன். இப்போது நீ சரியான நேரத்தில் சரியான பாதையில் தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க. இதுவரைக்கும் பலமுறை நீ தோல்வி அடைஞ்ச விஷயத்தில் இப்போது ஒரே ஒரு முறை முயற்சி செஞ்சு பார்த்தீனா இந்த முறை நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைக்குமேன்னு செல்லமே. நானும் ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவாவது உனக்கு நல்லது எதுங்கிறத புரிய வைக்கிறேன். என்னுடைய நாமம் கருப்பசாமி துணைங்கிற அந்த நாமம் உன்னுடைய எண்ணத்தில் எப்போதும் இருக்கட்டும். நான் சொல்கிறத கேட்டு நீ முயற்சி செஞ்சு தொடர்ந்து முன்னேறி நல்ல நிலைமையை அடைய தான் போகிற. உன்னை என்னிடம் முழுமையாக ஒப்படைச்சிடு என் தங்கமே. உன்னை காப்பாற்ற வேண்டியது இந்த கருப்பசாமியின் கடமை. என்னை ஒரு நொடி கூட உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்காமல் நீ நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா நானும் உன்னை விட்டு விலகவே போகிறதில்ல. என்னையே கதின்னு நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவது மட்டும்தான் என்னுடைய முதல் வேலையாக இருக்குவேன் செல்லமே. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நானே முன்னின்று எல்லாத்தையும் சரியாக செய்ய வைக்கிறேன். என்ன தவிர இந்த உலகத்தில் வேறு எதையுமே தெரியாத பிள்ளையல்லவா நீ? உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டவ நான் மட்டும்தான். நிச்சயமாக உன்னை என் இதயத்துக்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன். உன் வாழ்க்கையில் இனி நீ சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு உன்னை எப்போதும் புன்னகையோடு வச்சுக்கணும்னு
நீ ஆவலாக நான் ஆவலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு என் மேலே முழு நம்பிக்கையோடு வாழ ஆரம்பிச்சினா அந்த நம்பிக்கையும் பொறுமையும் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி செய்யும். உனக்கென விதிக்கப்பட்டதை யார் தடுத்தாலும் நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்த்துருவேன். கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு.